ஸ்க்ரீன் தெரியுதா? Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. நேத்து பார்த்ததுல 2 சம் தரேன். அந்த சம் போட்டுட்டு நம்ம அடுத்து போயிடலாம். சம் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் சம். மார்ச் 14, 2010 எந்த நாளாக இருக்கும்? என்ன கிழமைன்னு சொல்லுங்க. புதன்கிழமை. என்ன சொல்றீங்க? புதன் மேம். புதன்கிழமை. ஓகே. வேற யாரும்? ஜோதிகா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சுகில் சார் நீங்க? நேற்று ஏன் கிளாஸ்க்கு வரல? அனிதா? சம் பார்க்கலன்னா சம் பார்த்துக்கோங்க. மார்ச் 14, 2010 என்ன கிழமைன்னு சொல்லணும். மார்ச் 14, 2010. நான் பேச கேக்குதா கேட்கலையா? கேக்குது மேம். எஸ் மேம். எஸ். ஜோதிகா சொல்லுங்க. அனிதா? ரக்ஷனா? ரக்ஷனா? மேம் இப்பதான் மேம் வந்து இந்த போட்டுட்டு இருக்கேன் மேம். போடுங்க. அனிதா உங்களுக்கு வரலையா? இல்ல, ஆன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். போடல. செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேம். அதான் சொல்லலாம்ல. இந்த போட்டுட்டு இருக்கேன். ஓகே சார். நீங்க? திவ்யா போட்டாச்சா? எஸ் மேம். என்ன ஆன்சர் வருது? ஃப்ரைடே மேம். ஃப்ரைடே. ஓகே. 2 ஆன்சருமே ஆப்ஷன்லயே இல்ல. வேற யார் சொல்றான்னு பார்க்கலாம். Tuesday-வா மேம்? Thursday ஆப்ஷன்லயே இல்லையே. என்ன டேட் சொன்னேன்? மார்ச் 14, 2010. கரெக்ட் தான் கேள்வி. அப்புறம் ஏன் பதில் மட்டும் சரியா வரல? டியூஸ்டே.
ஆப்ஷன்ல இருக்கு, ஆனா அது ஆன்சர் கிடையாது. வேற பிரேமாக்கா? மேம் சண்டே மேம். சண்டே யார் சொன்னது? அழகேஸ்வரி மேம். அழகேஸ்வரி, வெரி குட். சண்டே தான் ஆன்சர். எஸ் பிரேமாக்காவும் மேம் சண்டே வந்துருச்சு மேம். ஆ. இப்போ என்ன ஆச்சு? ஏன் போடலன்னு சொல்லணும்ல. ஏன் போடல ஃபர்ஸ்ட்? கௌசி ஏன் ஃபர்ஸ்ட் கரெக்டா போடல? ஏன் திவ்யா கரெக்டா போடல? மேம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றப்ப அந்த 2009ல 9 டேஸ் வந்து கால்குலேட் பண்ணாம விட்டேன் மேம். ஓ, மேம் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஐஷுக்கா? ஐஷு இதான் கொஸ்டின். மார்ச் 14, 2010. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 2010 தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 2009 2009 வரைக்கும் எடுப்போம் மேம். பிரிப்போமா? அப்ப 2000 பிளஸ் 9. இந்த 2000 வரைக்கும் என்ன ஆயிடும்? இது வந்து 4 டிவைட் ஆகுறதுனால இது வந்துட்டு 0 ஆயிரும் மேம். 0 ஆயிடும். இப்ப இந்த 9க்கு 9 ஒவ்வொரு வருஷம். ஒவ்வொரு நாளுங்கும் போது 9 டேஸ் மேம். இப்ப இந்த 9 வருஷத்துக்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கும்? 9 லீப் இயர் இருக்குமா மேம்? 9 லீப் இயர் எப்படி வரும்? லீப் ஆண்டுக்கு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 2 மேம். 2 எப்படி போடுவோம்? 9/4 அடிச்சா 9 2 சார் 8 பிளஸ் 1 ரிமைண்டர் இருக்கும். அப்ப 2 அடிப்படுதுல, அப்ப 2 தானே போடுவோம். எஸ் மேம். 9 பிளஸ் 2 சேர்த்தா என்ன ஆயிடும்? 11. 11. இது வந்து 2009 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப நமக்கு தேவையானது 2010ல மார்ச் 14. இப்ப மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எழுதுவோமா? ஜனவரியில எத்தனை நாள் இருக்கு மேம் ஜனவரியில வந்துட்டு 31 நாள் இருக்கு மேம். அப்ப அதை வந்துட்டு நம்ம 4ஆல கேன்சல் 7ஆல கேன்சல் பண்ணும்போது பேலன்ஸ் வந்துட்டு 3 நாள் மிச்சம் இருக்கு மேம். இப்ப 3. பிப்ரவரி மாசத்துக்கு மேம் பிப்ரவரியில வந்துட்டு 29 நாள் இருக்கு மேம். அப்ப வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணும்போது மீதி 1 வரும் மேம். 4ஆல கேன்சல் பண்ணும் 7ஆல கேன்சல் பண்ணும்போது. ஏன் வந்து பிப்ரவரியில 29 நாள் வருது? 2010 தானே? 2010 லீப் ஆண்டா? இல்ல மேம், லீப் ஆண்டு இல்ல மேம். அப்ப 28 தான் மேம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா போடணும். ஓகேவா? அப்ப இங்க 0 ஆயிடும். மார்ச்ல வந்துட்டு 31 நாள் மேம். அப்ப கேன்சல் பண்ணும்போது 7ஆல மீதி 3 வரும் மேம். ஐசு, கேள்வி என்ன? கேள்வியா மேம்? மார்ச் 14 மேம். கண்ணை தட்டிட்டு தெளிவா பார்க்கணும், கேள்வி நல்லா நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட் சம் ஓகே போடுவோம். மேம். ஓகே மேம். இப்ப இங்க 14 பிளஸ் 3 சேர்த்து என்ன ஆயிடும்? 17 நாள் மேம். 17. ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? இங்க ஏற்கனவே 11 இருக்கு மேம். 17 11 கூட்டினோம்னா 28. 28. 28 இடம் வகுப்பட்டுருமா? வகுப்பற்றும் மேம். அப்ப ரிமைண்டர் எனக்கு 0 ஆயிடுச்சு. ரிமைண்டர் 0னா எனக்கு என்ன டேட்டு? சண்டே. சண்டே. அப்ப ஆன்சர் சண்டே. ஓகே மேம். கிளியரா எல்லாருக்குமே புரிஞ்சா? எஸ் மேம். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, நேற்றுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும்? புரியுதா? பண்ணுங்க மேம். நேற்றுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை என்றால் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும்? நாளை மறுநாளா மேம்? ஓகே, அது ஆன்சர்ல இருக்கு. பாப்போம். ஆனா அது ஆன்சர் இல்ல. நாளை வராதா மேம்? நாளை மறுநாள் எப்படி மேம் வரும்?
என்ன வரும்னு சொல்றீங்க? நாளைக்கு தானே மேம் ஞாயிற்றுக்கிழமை வரும். வெரி குட், வெரி குட். சொன்னது அழகீஸ்வரி தானா? எஸ் மேம். வெரி குட். அவ்வளவே தான். திவ்யா நீங்க யோசிச்சது கரெக்ட். ஆனா எஸ் மேம். தேர்ஸ்டேல இருந்து பாத்திரக்கூடாது. என்னைக்கு இருந்து பார்க்கணும்? இன்னைக்கு என்னென்ன பார்க்கணும் நம்ம? அதாவது கேள்வி என்னது? நேற்றுக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை. அப்ப இது இன்னைக்கு டுடே. நேற்றுக்கு முந்தின நாள் எனக்கு என்னதுன்னா வியாழக்கிழமை, தேர்ஸ்டே. அப்படின்னா இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே, சாட்டர்டே, இது சண்டே. இப்ப இது நேற்றுக்கு முந்தைய நாள். நம்ம இங்க இருந்து பார்த்தக்கூடாது. தேர்ஸ்டேவை இங்க இருந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தானே டுடே. டுடே சாட்டர்டே தானே. இப்போ சண்டே என்னைக்கு? நாளைக்கு. எஸ் மேம். புரியுது எல்லாருக்கும்? மற்றவங்களுக்கு? ஏன்னா ஆப்ஷன்லயே இருக்குது. இன்று, இரண்டாம் நாள், நாளை, நாளைக்கு பின் ஒரு நாள். நாளைக்கு பின் ஒரு நாள் தான் நீங்க டக்குன்னு போட்டுருவோம் a day after tomorrow அப்படின்னு. ஆனா அது கிடையாது. டுமாரோ தான் ஆன்சர். புரியுது மேம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சம்ஸும் கேட்டுடலாம். இதுவும் கேலண்டர் சம்ஸ்குள்ள தான் அடங்கும். ஓகேவா? ஒரு டைஸ் சம் போட்டுருவா? டைஸ்லயும் போட்டுருங்களா? எஸ் மேம். இதெல்லாம் நாங்க நேற்று டெஸ்ட் கேள்விகள்ல கேட்கப்பட்ட கேள்விகள். எங்களை கேட்கற மாதிரி அடுத்தவங்களுக்கும் கேட்பாங்க. இப்படிதான் வந்து ஒரு டைஸ் இருக்கு. இந்த காகிதத்தை வந்து நான் உருளை பெட்டி மாதிரி வடிக்கிறப்போ எனக்கு நான் சொல்ற ஆப்ஷன்ல எது உருவாக்க முடியாதுன்னு சொல்லணும். ஓகேவா? முடியாது எது வந்து வராது அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன் ஏ. டூ 1 6 இதா? எயிட் 1 3 இதா? ஒன் 6 4 இதுவா? டி நான் இங்கே எழுதுறேன். டி வந்து 8 4 3. இது ஆன்சர். கொஸ்டின் காமிங்க. கொஸ்டின் 8 3 2 6 சைடுல 1 4 இருக்கு. இதை நான் கரெக்டா டைஸ் மாதிரி மடிச்சேன்னா எனக்கு எந்த ஆப்ஷன் வந்து உருவாக்க முடியாதுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்காங்க. கொஸ்டின் எழுதி வச்சுட்டு அப்புறமா ஆப்ஷன் செக் பண்ணுங்க. ஆப்ஷன் சி மேம். சி சி 1 மேம். 6 4. எல்லாருக்கும் சி வருதா இல்ல வேற எதுவும் வருதா?
எஸ் மேம். சி வருது மேம். சி. எப்படி சி வருது? மேம் 1ம் 4ம் ஆப்போசிட் சைடில் வரும் மேம். ஆனால் இங்கே வந்து அடுத்தடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க மேம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடணும்? பேர எழுதிடணும் மேம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது எழுதிடணும். 8க்கு ஆப்போசிட் 2, 2க்கு 3க்கு ஆப்போசிட் 6, 4க்கு ஆப்போசிட் 1. இதை எழுதிட்டு அப்படி நம்ம இது மாதிரி தேடணும். இங்க பாருங்க என்ன இருக்கு? இங்க 1, 2, 6 இருக்கு. எல்லாமே எதிர் எதிர் பக்கங்கள் தான். அதுதான் இங்க காட்டியிருக்காங்க. அப்ப இந்த டைஸ் வந்து கரெக்ட் தான், இது வரும். அப்படி அடுத்து கீழே பாருங்க, இங்க 8, 1, 3 இருக்கு. இங்க பாருங்களேன், இங்கதான் 8, 3, 1. அப்ப இது எதிர் எதிர் பக்கங்கள் தான். அப்ப இதுவும் சரி, பியும் சரி ஆயிடுச்சு. 1, 6, 4 நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம்? 1, 4 ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டோம். அந்த பக்கங்களை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப இந்த டைஸ் ஃபார்ம் ஆக முடியாது. ஓகேவா? அடுத்து டி ஆப்ஷன் காண போயிடுச்சா? அப்ப ஏபிசி இந்த 3 தான் இருக்குன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் வராது. கிளியரா? எஸ் மேம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, எடுத்த உடனே நீங்க இதை போட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா பாருங்க, ஒண்ணு நமக்கு இதுவும் நேரா வரக்கூடாது, இதுவும் அடுத்தடுத்த பக்கங்கள வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. இது இங்க 2, இங்க 1, இங்க 1, இங்க 2, இப்படிலாம் வந்துக்கலாம். இந்த மாதிரிலாம் போடலாம். 2, 6, 4 அதுவும் ஆன்சர் தான். ஏன்னா இதுக்கு எதிர்பக்கம் இது, இதுக்கு எதிர்பக்கம் இது, இதுக்கு எதிர்பக்கம் இது. அப்ப இதெல்லாம் ஒரு ஒன்னா காட்டினாங்கன்னா எனக்கு சரிதான். கிளியரா எப்படி போடணும்ன்றது? எஸ் மேம். இப்போ நம்ம அடுத்து வந்து கிளாக் சம் பார்க்கலாம். எழுதிக்காங்க. அப்புறம் பாக்குற எல்லாமே உங்க சிலபஸ் எதுக்குள்ள வருதுன்னா இந்த பசில்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அதுல வரலாம். எல்லாமே ரீசனிங் தான். ரீசனிங்ல கேட்க முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப இதுதான் கிளாக்கா. நம்ம வந்து என்ன வச்சிருக்கிறோம்? 12 ஹவர்ஸ் தான் வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் சுத்தும். மறுபடியும் 12 ஹவர்ஸ் சொல்லிட்டு ஒன் டேக்கு 24 ஹவர்ஸ். ஓகேவா? அதுல எத்தனை முள் இருக்கும்? எத்தனை ஹேண்ட் இருக்கும்? 3 ஹேண்ட் இருக்கும். ஒன்னு ஹவர் ஹேண்ட் சொல்லுவோம், இன்னொன்னு மினிட் ஹேண்ட் சொல்லுவோம், இன்னொன்னு செகண்ட் ஹேண்ட் இருக்கும். இந்த செகண்ட் ஹேண்ட் அது வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போதைக்கு தேவை மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் மட்டும்தான். சரிங்களா? மணி நேர முள்ளும் இந்த நிமிட முள் மட்டும்தான் போதும். அந்த நொடி முள் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? நம்ம இதுதான் பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த நிமிட முள் இருக்கு இல்லையா, இது ஒரு இந்த முழு கிளாக்கை சுத்தி வரக்கு எவ்வளவு டிகிரி எடுத்துக்கும்? ஃபர்ஸ்ட் இது என்ன ஷேப்ல இருக்கு? செங்குத்து டிகிரியா மேம்? இல்ல இந்த கிளாக், இந்த வட்டம் என்ன? 160 டிகிரி மேம். ஒரு மாதிரி சர்க்குலா இருக்கா? வட்டமா தானே இருக்கு இல்லையா? இது எவ்வளவு டிகிரி இருக்குன்னா சுத்தி வர்றதுக்கு 360 டிகிரி சொல்லுமா? எஸ் மேம். இதுக்கு ஆப்போசிட்ல 180 டிகிரி, இது 180 டிகிரி, மறுபடியும் இங்கிட்ட ஒரு 180 டிகிரினா மொத்தம் 360 டிகிரி. சரிங்களா? அப்ப இந்த நிமிட முள் இந்த 360 டிகிரி சுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 12 மணி நேரம். 1 hour. 1 hour. அத எப்படி எழுதிக்கலாம்? 60 மினிட் எழுதிக்கலாமா? எஸ் மேம். அப்ப மினிட் ஹேண்ட், நிமிட முள் இந்த 360 டிகிரி சுத்துறதுக்கு
60 நிமிஷத்தை எடுத்துக்கும். அப்படின்னா ஒரு நிமிஷத்துல எவ்வளவு டிகிரி சுத்துது? 60. 60. 60ஆ? 360 6 மேம். 6 மேம். divided by 60. 0 0 கேன்சல் 6. அப்பனா ஒரு நிமிஷத்துல 6 டிகிரி சுத்துமா? எழுதிக்கலாம். உங்க ஃபர்ஸ்ட்ல கிளாக்ல எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க தான் எழுதணும். நிமிடமுள் 360 டிகிரியை 60 நிமிஷத்துல கடந்து வந்துரும், சுத்திடும். அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 6 டிகிரி நகரும். இதுதான் முக்கியம். முழுசா 360 டிகிரியே சுத்துறதுக்கு அதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுது. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப ஒரு நிமிஷத்துல எவ்வளவு கேட்டாங்கன்னா 6 டிகிரி. கிளியரா? Yes, ma'am. அனிதா, உங்களுக்கு புரியுதா? எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டு இருக்கேன் மேம். மஞ்சுளா உங்களுக்கு? எஸ் மேம். ஜோதிகாக்கு? நீங்க ஆன் பண்ணி பேசுறதுக்கு நான் கூப்பிட்டே தான் இருப்பேன். சாட்டர்டே இல்ல சண்டே வந்து ரீசன் சொல்லுங்க ஏன்னு. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல அடுத்தது நேரமுள். மணி நேரம் இருக்கு இல்லையா? 1 hour hand. என்ன மணின்னு சொல்லுவோம். இந்த ஹவர் ஹேண்ட் வந்து 360 டிகிரிய சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 1 மணி நேரம். 12. 12 ஹவர்ஸ். இங்க பாருங்க, இதுதான் இந்த பெரிய முள் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சுத்தி வரும். 2 மணிக்குன்னு சொல்றப்போ இங்க வந்துரும், 3 மணிக்குன்னு சொல்ற மறுபடியும் இங்க வந்துரும். ஆனா இங்க 12 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த குட்டி சின்ன முள்ளு மறுபடியும் இதே இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 12 மணி நேரம் ஆகுமா? 12 மணி நேரம் ஆகும். அதான் போட்டிருக்கோம் நம்ம. இப்ப 360 டிகிரியை கடக்கிறதுக்கு அந்த ஹவர் ஹேண்டுக்கு, நேர முள்ளுக்கு, மணி முள்ளுக்கு 12 மணி நேரம் ஆகும். இந்த சின்ன முள்ளு இப்படியே சுத்தி இப்படி வர்றதுக்கு 12 ஹவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? அப்ப இதுக்கு 360 டிகிரிக்கு 12 மணி நேரம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ? 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி மேம். அது நிமிட முள்ளுக்கு. 30 டிகிரி மேம். 30 டிகிரி. 30 டிகிரியா? டிகிரி மேம். போட்டுடலாமா? அப்ப என்ன ஆகும்? 360 டிகிரி 3/4 டிகிரியா மேம்? நல்லா அடிங்க. 3/4 வருது. 30 நிமிடமா மேம்? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு டிகிரின்னு சொல்லுங்க. அடிச்ச நல்லா அடிக்கலையா இல்ல கரெக்டா சொல்லலன்னு தெரியல. பார்த்து மட்டும் சொல்லுங்க பாப்போம். 12 ஹவர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 12 × 60 எழுதிக்கலாமா? 60 நிமிஷம். இப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் வந்துருச்சா? எனக்கு நிமிஷம் தான் வேணும். அப்ப 360 divided by 12 × 60. ஓகேவா? இப்ப இதையே அடிச்சிட்டேன்னா இங்க எனக்கு என்ன ஆயிரும்? 6 வந்துருமா? 6/12னா 1/2வா? நீங்க இந்த 1/2 13 சொல்லிட்டீங்களா? சொல்லக்கூடாதுல்ல. 30 டிகிரின்றது வேற, அரை டிகிரின்றது வேற இல்ல. 0.5 சொல்லியிருந்தா. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 1/2 அரை டிகிரி நகரும். ஓகேவா? எஸ் மேம். அப்ப
மினிட் ஹேண்ட் அப்படின்னா மினிட் ஹேண்டுக்கு ஒரு நிமிஷத்துல அது 6 டிகிரி நகரும். இதே ஹவர் ஹேண்டா இருந்துச்சு அப்படின்னா, நேரமுள்ளா இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி தான் நகரும். இது எழுதிக்காங்க. ஏன் நம்ம இத பாக்குறோம் அப்படின்னா, சம் பார்க்க போறோம். சம் போயிடலாமா? எஸ் மேம். எழுதிக்காங்க. 8:30 மணி 8:30 மணி அளவில் 8:30 மணி அளவில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காண்க. எயிட் 30க்கு பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இருக்கக்கூடிய கோணம் என்ன டிகிரி எந்த நடுல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? எஸ் மேம். இப்ப 8:30 எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? அப்ப இந்த ஆங்கிள் என்னன்னா நமக்கு கேள்வி. குறுங்கோணமா இருக்குமா மேம்? இது வந்து ஆப்ஷன் சொல்லிட்டா? 75 டிகிரியா மேம்? 65 டிகிரி, 75 டிகிரி, 75 டிகிரி மேம். வெரி குட். டி வந்து 60 டிகிரி, ஆன்சர் 75 டிகிரி. ஓகேவா? இவ்வளவுதான் ஆன்சர். சரி, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லணும்ல? சொல்லுங்க ரக்ஷனா, எப்படி போட்டீங்க? 6க்கும் 8:30க்கும் 6ல வந்து பெரிய முள் இருக்கும் மேம். 8க்கும் 9க்கும் இடையில சின்ன முள் இருக்கும் மேம். அப்போ இடையில ஒரு இதுக்கு வந்து 30 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 30 60 அதுல ஒரு 15 இருக்கும் மேம். பாதியில இருக்கு கையில. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஹவர் ஹேண்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அப்ப இங்க நடுவுல வந்து 6 7 8 இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டுருக்காங்களா? நமக்கு இந்த மாதிரி அக்யூரேட்டாவே நம்ம போட்டுடலாம். இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, எழுதிக்காங்க. மாடுலஸ்குள்ள 11/2 m minus 30h. இந்த mனா என்னதுன்னா நிமிடம், இந்த h வந்து நேரம். நமக்கு கீழே என்ன கொடுத்திருந்தாங்க? அப்பனா 11/2 into 30 minus 30 into 8. இது மாடுலஸ்குள்ள போட்டுக்கணும். மாடுலஸ் என்ன அர்த்தம்? இந்த மாடை விட்டு நம்ம வெளில எடுக்கிறப்ப நெகட்டிவா பாசிட்டிவா மாறிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 230 அடிச்சோம்னா இங்க 15 ஆயிடுமா? 15 into 11 என்னது? 165. 5 6 1 போட்டுக்கோமா?
165 minus 8 3s are 24. இப்போ 240. இப்போ 240 160 போயிடுச்சுன்னா என்ன வரும்? இந்த பக்கம் 75. 130, பக்கம் ஒரு 40. அப்பனா 75. இப்போ 75 டிகிரி. இப்போ 8:30க்கும் இல்லை 10:30 இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது நமக்கு? 11/2 m minus 30h. ஓகேவா? இப்போ இன்னொரு சம் கொடுத்தா Yes, நீங்களா ma'am. போட்டுருக்கியா? சம் எழுதிக்கங்க. 5:15 5.15. பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம் காண்க. பதினஞ்சு டிகிரி மேம். 15 டிகிரி இல்ல? மேம் 135/2 மேம். மேம் 67.5 டிகிரியா மேம்? வெரி 7.5 மேம். 67.5 டிகிரி தான் ஆன்சர். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மேம் அந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணணும் மேம். 11/2 m மைனஸ் 30h மேம். 11/2 மினிட்ஸ்ங்கிறது இங்க இப்ப 15 நிமிஷம் மேம். இப்ப 11/2 இன்ட்டு 15 மைனஸ் 30 இன்ட்டு ஹவர் வந்துட்டு எத்தனை 5 மேம். இப்போ 30 இன்ட்டு 5. இப்போ இது நம்ம வந்துட்டு இந்த 11/2 இன்ட்டு 15 வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணணும் மேம். அப்ப 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 2 15 வந்து என்னன்னா 7.5 கிடைக்கும் மேம். அப்புறம் 30 இன்ட்டு 5 வந்துட்டு நம்ம பெருக்கணும்னா 150ன்னு கிடைக்கும் மேம். இப்ப இந்த 11 இன்ட்டு 7.5 வந்துட்டு நம்ம பெருக்கணும்னா 82.5ன்னு கிடைக்கும் மேம். இப்ப 82.5ல இருந்து 150 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 67.5ன்னு கிடைக்கும் மேம். ஆன்சர் 67.5. இந்த அடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஆன்சர் எல்லாத்துக்கும் வந்துருச்சா? இப்போ இப்படிதான் வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும். இன்னொரு கேள்வி எழுதிக்காங்க. 10 மணி 30 நிமிடங்கள் என்ற நேரத்தில் 10 மணி 30 நிமிடம் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் எதிர்கோணத்தை காண்க. பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் எதிர்கோணத்தை காண்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒன் 125 மேம். இல்ல 135. இல்ல கேள்வி என்னதுன்னு பாத்துக்காங்க. 35 மேம். என்னடா 135 மேம்.
இல்ல 305 டிகிரி. 305. எஸ் மேம். எதிர்கோணம்னா ஆப்போசிட். எதிர்கோணம் வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா ஆன்சர் தப்பா இருக்கு. செக் பண்ணுங்க. 225 டிகிரி. நம்ம கேட்டது எதிர்கோணம் தான் கேட்டுக்கோம், அப்படிதானே? கோணம் கண்டுபிடிச்சிட்டு எதிர்கோணம் வேணும்னு என்ன பண்ணிக்கணும்? 360ல இருந்து 360 டிகிரில இருந்து இந்த வர ஆன்சரை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எதிர்கோணம் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு வர்ற ஆன்சர் 135 இருந்திருக்கும். இந்த 135 நீங்க என்ன பண்ணிக்கணும்? 360 டிகிரில வச்சு மைனஸ் பண்ணிக்கணும். டிஃபரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து 225 டிகிரி. இதுதான் இந்த கோணம் கண்டுபிடிக்க சொன்னா இதுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. இப்ப அடுத்து வந்து அடுத்த மாடல் போயிடலாம். இது ஒரு ஈஸியான ஒரு சம். யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்ப்போம். காலையில் ஒரு மிகச் சரியான கடிகாரம் 8 மணி என காட்டுகிறது. மணி சொல்றேன். காலையில் ஒரு மிகச் சரியான கடிகாரம் 8 மணி நேரம் என காட்டுகிறது. மதியம் 12 மணி என அந்த கடிகாரம் காட்ட சிறிய முள் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும்? மேம் திருப்பி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க மேம். காலையில் ஒரு மிகச் சரியான கடிகாரம் 8 மணி என காட்டுகிறது. மதியம் 12 மணி என அந்த கடிகாரம் காட்ட சிறிய முள் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும்? 120 டிகிரியா? வெரி குட். அவ்வளவுதான். 120 டிகிரி நகரணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அது எவ்வளவு டிகிரி நகரும்? 30 டிகிரி நகரும். அப்ப நம்ம வந்து நிமிஷத்துக்கு பார்த்தோம். இப்ப வந்து கேள்வி 1 மணி நேரத்துக்கு அது 30 டிகிரி. 8க்கும் 12க்கும் எவ்வளவு நேரம் வித்தியாசம் இருக்கு? 4 மணி நேரம் இருக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரினா 4 மணி நேரத்துக்கு 4 × 30 120 டிகிரி நகரும். ஓகேவா? இதான் நம்ம கேட்டுக்காங்க. சிறிய முள் எவ்வளவு கோணம் நகரும்னா 120 டிகிரி நகர்ந்துரும். புரியுதா? நம்ம அடுத்து பார்க்க போறதுலாம் வந்து ஒன்றை ஒன்று தொடுறதுக்கு இல்ல எதிரெதிரா நிக்கிறதுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். எழுதிக்காங்க. ஒரு மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும்? ஒரு மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும்? ஓகேவா? அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இப்படிதான் இங்க 1 மணி. ஓகேங்களா? இந்த 1 மணிக்கு இந்த பெரிய முள்ளம் கூட சுத்திட்டே வரும். இங்க வர்றப்ப இதுவும் இப்படியே இந்த சின்ன முள்ளும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இப்படி 2 மணிக்கு வந்துரும். இந்த கேப்ல இந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு மேல தொடும்னு சொல்லுவாங்க. தோராயமா எப்ப தொடும்னு சொல்றீங்க?
புரியுதா நான் என்ன கேக்குறேன்னு? இந்த 1 மணிக்கும் இந்த 2 மணிக்கும் வர்றது கேப்ல இந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் எந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு படும்? 2 டைம் தொடுமா மேம்? எப்ப? 1 6 மேம். 2 டைம் தொடுமா மேம்? எனக்கு கேட்கல என்ன சொல்றீங்கன்னு. 2 டைம் இல்ல இல்ல தொடுமா மேம்? ஒரு தடவை தான். 1 6 சம்திங்ல. ஒரு 1 5க்கு சரிங்களா? பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் தோராயமாக ஒன்றை ஒன்றை தொடும் நேரம் வந்து 1 5. பாருங்களேன், 1 மணின்னு இப்படி காட்டுது. இது இது 2 மணி ஆக போகுது. இந்த முள்ளு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகருமா, அதுக்குள்ள இது நகர்ந்துரும். இந்த இது 1 மணி, இங்கிட்ட என்ன இருக்கும்? 1 இருக்கும், அப்புறம் இங்க 2 வருது. இந்த பெரிய முள் வந்து 1 வந்துச்சுன்னா அது 1 5ன்னு சொல்லுவோமா? புரியுதா இல்லையான்னு தெரியல. இருங்க. இதான் நமக்கு 1 மணி. ஓகேவா? 2 மணிக்கு இங்க வரணும். அப்ப இந்த முள்ளு கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அரடிக்கு நகர்ந்துட்டே வரும். இந்த பெரிய முள்ளு இங்க நகர்ந்துரும். இது இந்த 12ல இருந்து 1க்கு வந்துச்சுன்னா 5 நிமிஷம் சொல்லுவோமா? அப்ப 1 5. அதுக்கப்புறம் இந்த 1 5க்கு அப்புறம் தான் எப்பயோ தொடப்போகுது. அந்த அக்யூரேட்டா நம்ம என்னன்னு பார்க்க போறோம். கிளியரா? இப்ப என்ன கேள்வி அப்படின்றது? இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா போடணும்னு சொல்றேன், எழுதிக்காங்க. 12/11 இன்ட்டு அந்த கேள்வியில தோராயமா பார்த்தோம்னா அதுல என்ன நிமிடமோ அந்த நிமிஷத்தை. இன்னொன்னு சொல்றேன். இப்ப நமக்கு 1 மணிக்கும் 2 மணிக்கும் கேட்டுக்காங்களா? அப்படின்னா இந்த ஹாஃப்குள்ளேயே வந்துரும் எல்லாமே. எனக்கு இந்த ஹாஃப்குள்ள இருக்கிற பட்சத்துல, ஏன்னா இதுக்கு மேல போற இது வந்து 1 நிமிஷம், இந்த 5 நிமிஷம் இப்படியே தான் இருக்கும், கரெக்டா இருக்கும். ஸோ இந்த 1 to 6க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கேள்வியில 1 மணின்னு இருக்கா, 1 × 5ன்னு போட்டுக்காங்க. 1 × 5 என்ன? 5. 5. அதனால 1 மணி 5 நிமிஷம் தோராயமான்னு வச்சுக்காங்க. இந்த 5 நிமிஷத்தை எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு தரேன். ஒண்ணு கெஸ் பண்ணணும், இல்ல நான் தப்பா கெஸ் பண்ணிட்டா நீங்க டவுட் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன நமக்கு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்களோ 1 மணிக்கும் 2 மணிக்கும் அப்படின்னா 1 மணி எடுத்துட்டு 1 × 5ன்னு போடுங்க. இதே அடுத்து 4 மணிக்கு கிட்ட 4 × 5 20. அப்ப 4 20ன்னு போடணும். கிளியரா? இப்ப இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 நீங்க இங்கே போட்டுக்கணும். 12/11 × 5 அடிச்சா என்ன வரும்? 12/11 × 5 அடிச்சா 12/11 × 5. 12 × 5 போட்டோம்னா 60. 60/11. இப்ப நான் இதை அடிக்க போறேன். இங்க வந்து 60, இங்க 11. 11 5s are 55. மிச்சம் ரிமைனிங் ஒரு 5 இருக்கும். மறுபடியும் பாயிண்ட்ல ஆக்க கூடாது, இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லயே வச்சுக்காங்க. அப்ப என்ன ஆகும்? 1 மணி 5/11 நிமிடம். இந்த நேரத்துக்கு சரியா பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும். இந்த 1 மணி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த நிமிடம் என்னது? அப்ப 5 மணிக்கு அப்புறம் தானே. அதனால தோராயமாக 1 5ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்யூரேட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஃபார்முலா என்னது? 12/11 × நிமிஷம். இந்த நிமிஷம் வந்து நம்ம தோராயமா என்ன நிமிஷம் எடுத்துக்கிறோமோ அந்த நிமிஷத்துக்கு இங்க போட்டுக்கணும். கிளியரா? எஸ் மேம். இப்ப நீங்களே அவசரம் போடுங்க. ரெண்டு மணிக்கும் 3 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் மேற்பொருந்தும் இல்ல ஒன்றை ஒன்று தொடும்?
2 10/11 மேம். அவ்வளவுதான். 2 10/11 நிமிடங்கள். வெரி குட். அவ்வளவுதான். என்ன பண்ணுவோம்? இந்த எப்படி போட்டீங்க? ஃபர்ஸ்ட் தோராயமாக தொடும் நேரம் 2 10. 2 மேம். × 5 10. அப்ப இங்க 2 10 தோராயமா தொடும். ஃபார்முலா என்னது? 12/11 இன்ட்டு 11 × நிமிஷம் 10. நிமிஷம் இங்க 10. அப்ப ஸ்ட்ரைட்டா போடலாமா? 120 இங்க 11. ஃபர்ஸ்ட் வந்து 1ல எடுத்துக்கலாம். அப்ப 11 வரும். மறுபடியும் இங்க ஒரு 10 இருக்கும். இந்த 120 தான். அப்ப இங்க மேலே நம்ம என்ன பண்ணணும்? 0 போட்டுக்குவோம். இல்ல அடுத்து இறக்குறதுக்கு நமக்கு தேவையில்லை. 0 இறக்க கண்டி போட்டுருவோம். அதான் நிப்பாட்டிக்கிட்டோம். என்ன ஆயிரும்? 2 மணி. இது ஹவர்ஸ்ல வந்துரும். நிமிஷத்துக்கு 10 10/11 நிமிடம். கிளியரா? அவ்வளவுதான். ஒரு ஃபார்மா எழுதிக்காங்க இதுல. ஆறு மணிக்கும் 7 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் மேற்பொருந்தும்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. 6 மணிக்கும் 7 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் மேற்பொருந்தும்? ஆறு மணி 32 11/8 தப்பு. ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இது ஹோம்ஒர்க். இப்ப அடுத்த மாடல் போயிடலாம். இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு டைம் கொடுத்து சொல்றாங்களா? இப்ப ஒரு நாளில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்? எத்தனை தடவை இந்த மாதிரி நடக்கும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்ததெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி எந்த நேரத்துல ஒன்றை ஒன்று மேற்பொருந்தும்னு பார்த்தோம். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வந்து இந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும், ஜாயின் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. எத்தனை முறை? 22 முறை, 20 முறை, 21 முறை, 24 முறை, 44, 48. ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். 22 முறை மேம். 22 முறை. இப்ப இது ஏன் அப்ப ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் தானே, ஏன் 22 சொல்றீங்க அப்படின்னா, நம்ம 12 ஹவர்ஸ் வச்சிருப்போமா? இந்த 12 மணி நேரத்துல இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின்ன முள்ளு பெரிய முள்ளு இப்படியே சுத்திட்டே வருமா? சுத்திட்டு இங்க 11, 12, 1. இந்த சின்ன முள்ளு 11 கிட்ட இருக்கிறப்ப இந்த பெரிய முள்ளு இப்படியே வருமா? 11 ஆயிடுச்சு. அடுத்து 11க்கு அப்புறம் சுத்தி வர்றதுக்குள்ள இந்த 11க்கு 12க்கு நடுவுல இது என்ன ஆயிடும்னா, மேற்பொருந்த அந்த நேரத்துல இந்த சின்ன முள் 12 கிட்டே வந்துரும். இப்ப கரெக்டா 12 மேற்பொருந்திரும். இல்ல 11க்கு 12க்கு நடுவுல ஒரு நேரத்துக்கு பொருந்திருக்கணும். ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னா, கரெக்டா 12 மேற்பொருந்திரும். அடுத்து 12 to 1க்குள்ள பொருந்துற அந்த நேரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த சின்ன முள்ளு 1க்கு நேரா வந்துரும். இந்த பெரிய முள்ளு 12க்கு அப்புறம் 12 தாண்டி வந்துருதுல்ல 1. அப்ப அந்த 12க்கு 1க்கு நடுவுல தொடவே தொடாது. அது வந்து எப்படி சொல்லிருப்பாங்கன்னா, 11க்கும் 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்துல அது ஒரு தடவை தான் தொடுது
அப்போ ஒரு 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ் தான் மேற்பொருந்தது. அப்ப 24 ஹவர்ஸ்லன்னா 22 டைம்ஸ். கிளியரா? இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாவே கேட்பாங்க. இது புரியலன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். புரியல மேம். இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கா கிளாக்கு. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை மேற்பொருந்தும். இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இப்பயே நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? இந்த 1 மணிக்கும் 2 மணிக்கு நடுவுல எப்ப மேற்பொருந்துச்சு? 1 மணி 5 நிமிஷம் 5:5/11 இப்பெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மேற்பொருந்தும். இதுல கிளியரா? இப்ப என்ன ஆகுனா, இதே மாதிரி இந்த சின்ன முள்ளு சுத்திட்டே வர்றப்போ 10க்கும் 11க்கும் நடுவுல ஒரு தடவை மேற்பொருந்துருச்சு. இப்ப 11க்கும் 12க்கும் மேற்பொருந்தணுமா? மேற்பொருந்துறப்போ பாருங்க, இந்த சின்ன முள்ளு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 30 டிகிரி நகருமா? அப்ப 11 to 12 30 டிகிரி நகர்ந்து இது 12 கிட்ட வந்துருது. இந்த பெரிய முள்ளு 12க்கு ஆரம்பிச்சு, அதாவது 11 மணி இது ஆரம்பிச்சு அப்படியே 11:15 11:30 11:45 அப்படியே மேற்பொருந்த வர அந்த தொடருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்பவே அது 12 o'clock ஆயிடும். இந்த சின்ன முள்ளும் நகர்ந்து 12 கிட்ட வந்துருது. இந்த பெரிய முள்ளும் தொடருக்கு ட்ரை பண்ணி 12க்கு வந்துருது. அப்ப கரெக்டா 12 o'clock தான் என்ன ஆகும்னா மேற்பொருந்தது. இது புரியுதா? இப்ப 11க்கும் 12க்கும் நடுவுல 12 o'clock, கரெக்டா 12 o'clock மேற்பொருந்துருச்சு. இது புரியுதா உங்களுக்கு? பெரிய முள் நகரமா சின்ன முள்ளும் நகரும்ல. இப்போ 1 மணி நேரத்துக்கு இது 30 டிகிரி நகர்ந்து 12க்கு வந்துருது. இந்த பெரிய முள்ளும் இந்த 360 டிகிரி கடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. அப்ப 12 o'clock கரெக்டா ரெண்டும் மேற்பொருந்துருச்சு. ஒன்னை ஒன்று தொற்றுச்சு. அடுத்து 12க்கு 1க்கு நடுவுல வரணும் இல்லையா? வரணும்ல. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின்ன முள்ளும் 1 மணி நேரத்துல 30 டிகிரி நகர்ந்துருது. இந்த பெரிய முள் என்ன ஆயுது அப்படின்னா, இப்படியே நகர்ந்து 12:05 12:10 இந்த மாதிரிலாம் வந்து இங்க வர்றப்ப 1 ஆயிடுது. ஆனா இந்த சின்ன முள் என்ன இருக்கு? கிராஸ் பண்ணி வந்துருச்சு. 1 கிட்ட இருக்கு. ஆனா இந்த பெரிய முள்ளு இங்கதான் இருக்கு. 1 o'clock இப்படி ஆகுறப்போ இந்த பெரிய முள்ளு சின்ன முள்ளு தொடவே இல்லை. நான் வரையறது புரியுதான்னு எனக்கு தெரியலையே. புரியுது மேம். இந்த சின்ன முள்ளு 12 கிட்டயே இல்ல. சின்ன முள்ளு இங்கதான் இருக்கு. இல்ல, நகர்ந்து நகர்ந்து 1 கிட்ட வந்துருச்சு. இந்த 12 o'clock ஆரம்பிச்ச இந்த பெரிய முள்ளு 12:15 12:30 45 இங்க வர்றப்ப மணி 1 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என்ன பண்ணல, இந்த பெரிய முள்ளு சின்ன முள்ளு தொடவே இல்லை. அப்ப 11 மணி 12 மணி 1 மணி இந்த கேப்ல கரெக்டா 12 o'clock ஒரு தடவை தொட்டுச்சு. 12க்கு 1 நடுவுல தொடவே இல்லை. ஆனா 1 2க்கு அப்புறம் தொட்டுரும். 2 3 தொடும், 3 4க்கு தொடும், 4 5க்கு தொடும். அதனாலதான் ஒரு 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ் மேற்பொருந்தும். அப்ப 24 ஹவர்ஸ்ல 22 டைம்ஸ் மேற்பொருந்தும். இதை எழுதி வச்சுட்டாங்க, பாக்ஸ் போட்டுட்டாங்க. இதை எழுதி வச்சுட்டாங்க. 11 மணி மற்றும் 1 மணிக்கு இடையே ஒரே ஒரு முறை மட்டுமே தொட்டு செல்லும். அதனால் 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ், 24 ஹவர்ஸ்ல 22 டைம்ஸ் போட்டுட்டாங்க. எப்படி மேற்பொருந்தது பார்த்தோமா? இப்ப பார்க்க போறது வந்து எதிரெதா நிக்கிறதுக்கு, ஆப்போசிட் சைடு நிக்கிறதுக்கு பார்க்க போறோம். கேள்வி எழுதிக்காங்க. 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்? நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில்னா இந்த மாதிரி. இங்க சின்ன முள்னா இங்க பெரிய முள் இருக்கணும், இங்க சின்ன முள்னா இங்க பெரிய முள் இருக்கணும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கணும். இந்த மாதிரி எப்ப இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப கேள்வியில இருந்து 1 மணிக்கு 2 மணிக்கு சொல்லிட்டாங்களா? இங்கேயும் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? 11/11
சரி 12 by 12/11 இன்ட்டு minutes. நிமிஷம் போடுவோமா? அதேதான் இங்கே 12 by 11 தான். இப்போ இங்க என்ன நிமிஷம் போடணும்னு பாக்கணுமா? அங்க என்ன கேள்வி இருந்து நமக்கு 1 மணிக்கும் 2 மணிக்கும் நடுவுல. இப்ப பாருங்க இந்த சம்ல இந்த நேர் எதிரேன்னு வந்துருச்சு. இந்த 60 டிகிரி இந்த இதுக்குள்ள போன சம்முக்கு வந்து ஃபுல்லாவே அதே சம் அதே ஃபார்முலா தான். இந்த 6 வரைக்கும்லாம் கிடையாது. இங்க வந்து இந்த 6 வரைக்கும் வச்சுக்குவோம். இங்க என்ன ஹவர் இருக்கோ அதோட 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஆயிடும்? 5ன்னு வருமா? இந்த 5ஓட ஒரு 30 சேர்த்துக்காங்க. அப்ப என்ன ஆயிடும்? 2 35. சாரி 1 35. சரி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இதுதான் 1 மணியா? 1 மணி இந்த 2 மணி. இந்த சின்ன முள்ளு இங்க இருந்து இங்க நகரணும். இந்த கேப்புக்குள்ள இந்த பெரிய முள்ளு என்ன ஆயிரும்? சுத்தி இங்க வர்றப்போ இப்படி நேருக்கு எதிரா இருக்குமா? எஸ் மேம். இதெல்லாம் நேர் ஆப்போசிட் சைடு இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெரிய முள்ளு இந்த 30 நிமிஷத்தை 30 நிமிஷத்தை கடந்து அடுத்து இங்க வர்றப்பதான் என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடு இருக்கும். அதனாலதான் இங்க 30 கூட்டிக்காங்கன்னு நான் சொல்றேன். 1 மணினால 1 × 5 5ன்னு போட்டுக்குவோம். ஆனா இந்த பெரிய முள்ளு எவ்வளவு கிராஸ் பண்ணி வருது? ஒரு 30 நிமிஷம் கடந்து தானே இங்க வருது ஆப்போசிட் சைடு வர்றதுக்கு. அதனால +30 ஆட் பண்ணிக்காங்கன்னு சொல்றேன். இப்ப கேள்வியில என்ன ஆயிருது நமக்கு? 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே. இப்போ நார்மலா எப்பயுமே 1 × 5 +30 கொடுக்குறோம். அப்பனா 1 மணி 35 நிமிஷம். எந்த டைம் இருந்தாலும் 5 மல்டிபிள் பண்ணிக்கணுமா மேம்? எல்லா கேள்விக்கும் இன்ட்டு 5 தான் பண்றோம். ஆனா அந்த +30 எப்ப பண்றோம் எப்ப பண்ணலன்றதுதான் முக்கியம். மேற்கொள்றப்ப நமக்கு எந்த அடிஷனும் தேவையில்லை. அப்படியே இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு போட்டு வந்தாலே போதும் தான். இப்ப 6 மணினா 6 × 5 30. 7னா 7 × 5. 8னா இந்த மாதிரி நாமளும் போட்டுக்கலாம். இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் அந்த மினிட்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் என்ன இது கலந்து வந்துதான் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வருது. அதனால +30 போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து 1 to 6 வரைக்கும் தான். இது 8ன்றப்ப நமக்கு வேற வந்துரும். 8னா வெறும் இன்ட்டு 5 போட்டா போதும். நான் சொல்றேன் ஓசமா பார்ப்போம் நம்ம. அப்ப 12/11 × 35. இது அடிச்சா என்ன வரும்? 420/11 வருதா? இந்த 420/11 38/2/11 சொல்லலாம். இப்ப 1 மணி 38 நிமிஷம் 38 2/11 நிமிஷத்துல எதிரே இருக்கும். இப்போ 1.5 தாண்டின்னு சொல்லிட்டோம். 35 40 நடுவுல தான் எதிரே வரும். எக்ஸாக்டா எப்பன்னா 38 2/11 நிமிஷத்துல. கிளியரா? எஸ் மேம். இப்ப நீங்களே என்ன சம் போடுங்க. 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையே ஒன்றை ஒன்று நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில் அமையிற நேரம் என்ன? 2 மணி 3 மணிக்கும்.
43 7/11 மேம். வெரி குட். 43 7/11 கரெக்ட். அப்ப 2 மணி 43 7/11 நிமிடம். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த சம் ஆன்சர் வந்துச்சா? 2 மணி 43 7/11 நிமிடங்கள். இதுதான் ஆன்சர். எழுதுங்க. ஆமா அதுக்கும் சேம் அந்த 2 into 5 plus 30. கேக்கல? இதுக்கும் சேம் அந்த 5 plus 30 அதையாம மல்டிபிள் பண்ணணும். அதேதான். இப்ப 2 மணி 3 மணினா ஒரு இந்த மாதிரி இப்பதான் வருமா? 2 மணிக்கு தாண்டி 3 மணி ஆக போகுது. இப்ப வந்தா 3 மணின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப இந்த ஒரு 45 கிட்ட 40 கிட்ட தானே ஒண்ணு கொஞ்சம் நேரா இருக்கும். இது கூட அப்படி 2:45 போட்டேன். ஒரு மாதிரி 40 45 இப்பதான் ஆப்போசிட் சைடு கரெக்டா இருக்கும். அதனால 240. இந்த பெரிய முள் என்ன இருக்கும்? இந்த 30 minutes கிராஸ் பண்ணி தானே இந்த சைடு வருது. அப்ப +30 போட்டுக்கிறோம். இப்ப 2 into 5 அப்படின்னா 10 கிடைக்கும். 10 + 30 40. அப்பனா 12/11 into 40. இப்ப இன்னொரு சம் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா 8 மணிக்கும் 9 மணிக்கும் இடையே 8 மணிக்கும் 9 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று நேரெதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்? இப்ப என்ன பண்ணணும்? இந்த 30 ஆட் பண்ணக்கூடாதா மேம்? அவ்வளவுதான். பாருங்க, இப்ப வந்து இது 8 மணி. இந்த 8 மணி வந்து எனக்கு இப்போ 9 மணி ஆகணும். இப்படி 9 மணி ஆகணும். இந்த நேரத்துல இந்த சின்ன முள்ளு இப்படி நகர்ந்துட்டே வரும். இப்படி நகர்ந்துட்டே வரும். இந்த பெரிய முள்ளு இப்படி நகர்ந்துட்டே வரும். அப்ப எனக்கு இந்த 8 கிராஸ் பண்ணி இந்த நேரத்துல தான் இப்படி நேரா வருமா? இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 8 into 5 போடுவேன். 8 into 5 8 5 are 40. ஆனா இந்த பெரிய முள் என்ன பண்ணல, எனக்கு 30 இதை கடக்கவே இல்லை. இதுக்குள்ளேயே தான் காட்டுதா? இதுக்குள்ளேயே ஆப்போசிட் சைடு இருக்கும். சின்ன முள்லாம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பெரிய முள் இந்த பக்கம் இருக்கும். அப்ப 30 ஆட் பண்ணிக்கணும். சின்ன முள் இந்த பக்கமும் பெரிய முள் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா 30 மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப 40 30 போயிடுச்சுன்னா 10. அப்ப என்ன ஆயிரும்? 12/11 into 10ன்னு போடணும். இப்ப 8 மணி 10 நிமிஷம்ன்றதான் தோராயமா எதிரெதிரே இருக்கக்கூடிய டைம். அப்ப இந்த 10 இங்க போட்டுக்கிறேன். இப்ப 120/11 ஆன்சர் என்ன வரும்? 8 மணி 10 10/11 நிமிடம். சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் அந்த +30 பண்ணோம்ல மேம், அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா 1 into bracket மாதிரி எடுத்துக்கிட்டோம்ல மேம் 5 + 30. அதாவது 30யோட 5 ஆட் பண்ணிட்டு தான் மேம் நம்மளோட மல்டிபிள் பண்ணுவோம். பட் இப்போ இப்படி பண்றோம், ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் மைனஸ். இல்ல அப்பயும் நம்ம வந்து இப்படி ப்ளஸ் பண்ணேன் இல்லையா? அப்ப நம்ம 1 மணிக்கும் 2 மணிக்கும் பார்த்தோம். 1க்கும் 2க்கும் நடுவுல எப்ப ஆப்போசிட்டா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப என்ன பண்ணா 1 into 5னா 5. இந்த 5 + 30 போட்டுக்கிட்டோமா? இப்போ 135 வச்சுக்கிட்டோம். இப்போ 12/11 into 35 போட்டோம். வர ஆன்சர் தான் வந்து 1 மணி இந்த நிமிஷத்துல அது ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப வந்து 8க்கும் 9க்கும் சொல்றேன். அப்ப 8க்கும் 9க்கும் நடுவுல எந்த நேரத்துல? இல்ல மேம் அந்த செகண்ட்ஸ் 2 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில. 2 மணிக்கு 3 மணிக்கும் அதே தானே கணக்கு. 2 into 5 எவ்வளோ?
10 மேம். 2 × 5 10 இல்லையா? ஆமாங்க மேம். 2 × 5 10. 10 + 30 40. அப்ப 12/11 × 40. இதை நீங்க சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஓகே மேம். இதை ஞாபகம் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றப்போ எனக்கு ஹவர் ஹேண்ட் எல்லாமே 6க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் 2 × 5 + 30 போடணும். ஏன்னா பெரிய முள்ளு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். 30 மினிட்ஸ் கடந்து வந்து ஆப்போசிட்ல இருக்கும். அதனால +30 போட்டுக்கிறேன். இதே ஆப்போசிட் டைரக்ஷன் கேள்வியில 7ல இருந்து 12 வரைக்கும் இப்படி கேட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? இந்த ஹவர் ஹேண்ட் வந்து 30க்குள்ளேயே தான் இருக்கும். அதனால நீங்க +30 போட தேவையில்ல. வெறும் × 5 மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டா போதுமானது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்றேன்னா 8 × 8 தான் இருக்கும். இப்ப 8 5s are 40. 40 - 30 அப்ப 10. பெரிய முள்ளு இந்த 10 கிட்ட தானே இருக்கும். 2 1 2ன்னு 5 10 தானே காட்டும். அப்படி சொல்ல வரேன். இன்னும் சிம்பிளா +30 எப்ப போடணும், -30 எப்ப போடணும்? 6க்குள்ள இருந்துச்சுன்னா +30 போடுங்க. 6க்கு மேல இருந்துச்சுன்னா × 5 பண்ணிட்டு -30 போட்டுக்காங்க. கிளியரா? நான் உங்களுக்கு எப்படி பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன காரணத்துக்காண்டி பிளஸ் பண்றோம் மைனஸ் பண்றோம்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா போட்டுருங்க. இதுல ஒரு அவசரம் எழுதிக்காங்க. 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேரெதிரே ஒரே நேர்கோட்டில் அமையும்? இந்த சம்ம செய்யற யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல போட்டுடலாமா? போட்டுடலாம் மேம். இப்ப அடுத்த கேள்வி. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று நேரெதிராக நேர்கோட்டில் அமையும்? ஒன்றை ஒன்று நேரெதிராக நேர்கோட்டில் அமையும். எத்தனை தடவை இந்த மாதிரி ஆப்போசிட் தான் வரணும்? இந்த மாதிரி எத்தனை தடவை ஆப்போசிட்ல இருக்கும்? இதுவும் 11 டைம்ஸ் தான். 24. 12 மணி நேரத்துல 11 முறை. அப்ப 24 மணி நேரத்துல 22 முறை. 22 முறை. ஏன் அப்படின்னா இங்க மேல நம்ம ஒன்றை ஒன்று மேற்பொருந்துறதுக்கு 11 12 1 வச்சு பார்த்தோமா? இப்ப ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 6 7. இப்ப 5 மணி இருக்கு. 4 மணிக்கு 5 மணிக்கு நடுவில் ஒரு தடவை வந்துடும். இப்ப 5 மணிக்கு இருக்கு. அடுத்து இந்த 5 மணி 6 மணி ஆகிறப்போ இந்த பெரிய முள் வந்து இப்படி சுத்திட்டே இருக்கும். இப்படி மேல வர்றப்ப இந்த சின்ன முள் என்ன ஆயிடும் அப்படின்னா நேருக்கு நேரம் இங்க வந்துடும். இப்போ 1 ஹவர்ல அது 30 டிகிரி சுத்தி 6 o'clockனு ஸ்ட்ரைட் ஆயிடுது. அப்ப இதானே நேர் எதிரே. 5க்கும் 6க்கும் நடுவுல 6 மணி கரெக்டா என்ன ஆகும் அப்படின்னா நேருக்கு நேரா ஆப்போசிட் டைரக்ஷன் நின்றோம். 180 டிகிரி ஃபார்ம் பண்ணிடும். சரிங்களா? அடுத்து 6 to 7 வர்றதுக்குள்ள இந்த 6க்கும் 7க்கும் இங்க 7 o'clock இருக்குல்ல, இது வர்றதுக்குள்ள இந்த சின்ன முள்ளு இப்படி நகர்ந்து 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 1 hour 30 டிகிரி நகர்ந்து இங்க வந்துடும். இந்த பெரிய முள் என்ன பண்ணும்? இங்க இருந்து இப்படி சுத்தி 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 ஆப்போசிட் டைரக்ஷன் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதுக்குள்ளே என்ன ஆயிருந்தா 12 மணி ஆகி 7 மணி ஆயிடுது. அப்ப 6க்கும் 7க்கும் நடுவுல இந்த 6 மணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல 25 30 இந்த மாதிரி எந்த நேரத்திலயும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேல பொருந்தாம 7 மணிக்கு மேல 7:10 போல பொருந்திடுது. இதான். ஆனா இது வந்து 7:10ன்றது 6 to 7க்குள்ள கிடையாதுல்ல. அதனால இந்த 5 6 7
இந்த இந்த 2 மணி நேரத்துல ஒரு முறை மட்டும்தான் எதிரெதிரே இருக்குது. அதனாலதான் 11 ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸும் அடுத்த 24 ஹவர்ஸ்ல 22 டைம்ஸும் சொல்றோம். கிளியரா? ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்பொருந்தும்னு கேட்டாங்கன்னா 12 ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ். ரீசன் அப்படின்னு போட்டு எழுதிக்காங்க. ரீசன் 11 to 12, 12 to 1ல ஒரு தடவை தான் மேற்பொருந்தும். ஓகேவா? அடுத்து இப்ப எதிரெதிரே எதிரே ஒரே நேர்கோட்டில் அமைய. டுவெல் ஹவர்ஸ்ல 11 டைம்ஸ். ரீசன் கேட்டாங்கன்னா 5, 6, 7க்கு நடுவுல ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவைனா இப்ப இங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்ப 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரத்துக்கு 2 தடவை வந்துடணும்ல. ஆனா இங்க ஒரு தடவை தான் வருது. ஏன்னா 5 to 6க்குள்ள 6 o'clock வந்துருது. 6 to 7 வர்றதுக்குள்ள 7க்கு மேல போயிடுது. அதனால இந்த கேப்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால 1 டைம் தான். புரியுதா? எஸ் மேம். இப்ப இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒரு நாளில் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும்? அதே 22 டைம்ஸ் மேம். 22 டைம்ஸா? இல்ல, ரெண்டு முறையா மேம்? 8 டைம்ஸா மேம்? ஆஹா, ஒரு நாளில் தான் கேக்குறேன். ஒரு நாளில் நேர்கோட்டில் அமைகிறது எத்தனை முறை? இந்த நேர்கோடுன்றது இதுவும் நேர்கோடு தானா? ஸ்ட்ரைட் லைனா? இதுவும் ஸ்ட்ரைட் லைனா? அப்ப நீங்க மேற்பொருந்ததையும் சொல்லணும், ஆப்போசிட் இருக்கிறதையும் சொல்லணும். ஒரு நாள்ல மேற்பொருந்தது எத்தனை தடவை? மேற்பொருந்துதல் 22 டைம்ஸ். எதிரெதிரே வர்றதுக்கு எத்தனை தடவை? 22. அப்ப நேர்கோட்டில் அமையன்னு மட்டும் கேட்டாங்கன்னா, வெறுமனே கேட்டாங்கன்னா இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி 44 டைம்ஸ் சொல்லணும். கேள்வியில என்ன வார்த்தை இருக்குது? நேர்கோட்டில் அமைனா இதுவும் நேர்கோடு தான், இதுவும் நேர்கோடு தான். அப்ப நீங்க மேற்பொருந்ததையும் சொல்லணும், ஆப்போசிட் ஆகுறதையும் சொல்லணும். கோயின்சைட் ஆகுறதையும் சொல்லணும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதையும் சொல்லணும். கோயின்சைட் ஆகுறதுக்கு என்ன இங்கிலீஷ்னா கோயின்சைட்னே சொல்லுவாங்க. தமிழ்ல மேற்பொருந்தும், நேர்கோட்டில் மேற்பொருந்தும். அப்ப இதுவும் நேர்கோடு தான், ஆனா மேல பொருந்துது. இதுவும் நேர்கோடு தான், ஆனா எதிரெதிரே காணப்படுது. ஓகேவா? அதனால கேள்வியை சொல்லுவாங்க, பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னா கோயின்சைட் ஆகுறது. ஒன்றுக்கொன்று நேர் எதிரே ஒரே நேர்கோட்டில். இப்ப இது நேர் எதிரே ஒரே நேர்கோடு தானே? புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப நம்ம 180 டிகிரி பார்த்துட்டோம், மேற்பொருந்ததை பார்த்தோமா? இப்ப அடுத்து 90 டிகிரி பார்ப்போம், செங்கோணத்துக்கு பார்ப்போம். இதோட இது முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். எழுதிக்கங்க கேள்வி.
8 மணி முதல் 8:30 மணிக்கு இடையே 8 மணி முதல் 8:30 மணிக்கு இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் அமையும்? 90 டிகிரி ஃபார்ம் பண்றது எப்போ பாருங்க. அப்ப இது 7 8. அப்ப இந்த 8 மணிக்கும் அப்படியே இது போயிடுச்சுன்னா இங்க இங்க இருக்கிறப்ப 8ன்னு காட்டுமா? இந்த 8:30க்கு நடுவுல எப்போ கரெக்டா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும்? இது 90 டிகிரி கிடையாதுல்ல. அப்ப 90 டிகிரி கரெக்டா இந்த மாதிரி 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுன்னு கேக்குறாங்க. இப்ப தோராயமா எப்போ இந்த மாதிரி இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேள்வி என்ன இருக்கு? 8 மணின்னு இருக்கா? 8 into 5 என்ன? 40. 40. இந்த 40 என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இது எல்லாமே இந்த இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி அப்படின்னா 15 மினிட்ஸா? இந்த ரெண்டுக்கு நடுவுல கேப் 15 மினிட்ஸ் வருமா? இங்க ஒரு 5 நிமிஷம் 10 15 நிமிஷம் சொல்லுவோமா? அப்ப இந்த 40 15 கழிச்சுக்கணும். கழிச்சு என்ன வரும்? 25. அப்ப இதுதான் இந்த 8:25க்கு தான் தோராயமாக மேற்பொருந்தும். கொஞ்சம் ஒரு டைம் சொல்லுங்க மேம். 15 ஏன் வந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் பார்க்க போற செங்கோணமா? செங்கோணத்துக்கு பாருங்க இப்படிதான் இருக்கணும். ஒண்ணு இது மட்டும் இல்ல, இதுவும் செங்கோணம் தானா? அதனாலதான் இங்க செங்கோணம் கேட்டாங்கன்னா 15 டிகிரி அதை எப்ப பிளஸ் பண்ண எப்ப மைனஸ் பண்ண சொல்லி தரேன். அதுக்கு வந்து இப்படி பார்ப்போம். இதுக்கு கீழே இருந்தா பிளஸ் இருக்கு, மேல இருந்தா மைனஸ் சொல்லுவோம். நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க இந்த 8 to இந்த 8:25 இங்கதான் வந்து இது செங்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. அப்ப என்ன பண்ணோம்? 8 into 5 நார்மலா போட்டுக்கிறோம். நார்மலா போட்டு 14 கிடைச்சிரும். இப்ப 8:40னா அது இங்க வந்துரும். அப்ப இங்க இருக்கிறப்ப மேற்பு 90 டிகிரி காட்டுமா? காட்டாது இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு 1/4 மணி நேரத்தை கழிச்சுக்கிறோம். அப்ப 1/4 நேரத்தை கழிச்சாதான் இது 90 டிகிரி அந்த டைரக்ஷன்லயே நிக்கும். புரியுதுங்களா? இப்பதான் 40 இல்ல 15 கழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றேன். 15க்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 90 டிகிரினா நடுவுல 5 இருக்கும். எப்படி சொல்றது? இங்க வந்து 5, இது 6, இது 7, 8. அப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 15 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். கம்பேர் பண்ணிட்டோம்னா ஈஸி ஆயிடும். சம் செய்வோமா? அப்ப எனக்கு 8:25க்கு தோராயமா மேற்பொருந்துன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன ஃபார்முலா? 12/11 மினிட்ஸ் 25. 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 300 கிடைக்கும். 300/11 அடிச்சு கொடுத்தோம்னா 8 மணி 27 நிமிஷம் 27 3/11 நிமிஷம்னு சொல்லணும். ஓகேவா? இந்த டயத்துல கரெக்டா அது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 to 9 3 மணில இருந்து 9 மணிக்குள்ள இது கேட்டாங்கன்னா நீங்க 3 into 5 15 15 minus 15 அப்படின்னா கரெக்டா 3 மணிக்கே 90 டிகிரி காட்டிடும்னு அர்த்தம். சரிங்களா?
இல்ல இப்ப 8 மணின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3க்கு 9 மணி 8 மணி வருமா? அப்ப 8 மணினா 8 × 5 40. 40 - 15 போடணும். -15 போடுறது 3 to 9 இந்த கேப்ல இருந்தா அதை பண்ணணும். அடுத்து என்ன இருக்கு? 9 மணி ஆயிடுச்சா? இந்த 9 மணி 9 PM இருந்து அடுத்து 3 AM வரைக்கும் கேட்டாங்க. இந்தக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க +15 பண்ணணும். இல்லைன்னா அந்த கேப்பே வரும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுலயே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா வர்ற ஆன்சர்ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். இது சம் போட தான் புரியும். ஓகே மேம். அடுத்த சம் சொல்லலாம், புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு 4:30க்கு நடுவுல பாருங்க. 4 மணி முதல் 4:30 மணிக்குள்ள எந்த நேரத்துல செங்கோணம் அமையும் அப்படின்னு. நாலு மணி 5:11 மேம். வெரி குட். 4, 5, 5/11 தான் செங்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கோம் பண்றோம் அப்படின்னு? இப்ப அடுத்து என்னன்னா 6க்கும் 6:30க்கும் பாருங்க. 6, 6:30 இதுலதான் உனக்கு புரியும். இப்ப 4 மணி முதல் 4:30 மணி வரை பாக்குறப்ப என்ன பண்ணோம்? 4 × 5 20. 20 - 15 போட்டு 4, 5 வச்சுக்கிட்டீங்களா? ம் எஸ் மேம். ம் இதேதான் 6க்கும் 6:30க்கும் பண்ண போறோம். 6 × 5 30. 30 - 15 15. 6:15 தோராயமான நேரம். இப்ப செய்யுங்க பாப்போம். ம் 6, 16, 4/11 ஆமா. 6, 16, 4/11 கரெக்ட். இப்ப அடுத்து 11, 11 நடுவுல பாருங்க. 11க்கும் 11:30க்கும். இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்தேன்? 11னா ஃபர்ஸ்ட் 11 × 5 போடுவோமா? அப்புறம் 11 × 55 ஆயிடுச்சு. இப்ப நமக்கு 11, 11:30 தான் வேணும். இன்னும் என்ன சொல்லி கொடுத்தோம்? 9 to 3 வந்துருச்சு அப்படின்னா +15 பண்ணணுமா? அப்ப +15 பண்ணா என்ன ஆயிடுது? 70. 70 ஆயிடுச்சு. 70 நிமிஷம் நமக்கு ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்ப அந்த 60 கழிச்சிடலாமா? கழிச்சு என்ன வருது? 10. அப்ப 11:10 தான் தோராயமான நேரம். 60க்குள்ள 60க்கு மேல போயிட்டனால 60 கழிச்சிடுறேன் நானு. ஓகேவா?
மேம் கழிச்சிட்டு 10 அப்ப 11 10க்கு தான் மேற் பொருந்தும். சாரி 90 டிகிரி காட்டும். அதே ஃபார்முலா தான் 11 12 by 11 into 10. மேம் சொல்லுங்க. அப்ப அந்த 60 கழிக்கிறோம்ல மேம், அந்த 60னா 1 hour, அத வந்து 12 சேர்த்துக்கிற மாட்டோமா மேம்? இல்ல இல்ல இங்க நமக்கு வந்து ஜாஸ்தி போகுதுன்றனால 60 கழிச்சிட்டு 10 அந்த இதை எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இதுல வந்து அந்த 1 மணி நேரத்துக்கு மேல அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்களேன், அதுவே 11:30க்குள்ள வரணும். அப்ப இந்த பெரிய முள்ளு எங்க இருந்தாதான் இது இப்படி 90 டிகிரி காட்டும்? இங்கதான். அப்பனா இந்த 11க்கும் இந்த 15 நடுவுல தான் ஏதோ ஒரு இடம். அது வந்து இந்த 10க்கு இந்த பக்கம் இருக்கு. நீங்க ஒண்ணு கிளாக்கே யோசிக்கணும். யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த அக்யூரேட்டா வேணுனக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப் சொல்லி தராங்க நமக்கு. அது எல்லா இடத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைனல மல்டிப்ளை பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றதுதான் மேட்டர். என்ன மாதிரி சம்முக்கு இந்த மாதிரி பண்ணணும். புரியுதா? இவ்வளவுதான் சம்ஸே. ஏதாவது டவுட் இருந்தா ரிவைஸ் பண்ணிட்டு நான் தனித்தனியா பார்த்துட்டு கேளுங்க என்கிட்ட. டவுட் தான் பார்ப்போம். மேம் இப்ப செஞ்ச சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க மேம் திருப்பியும். டுவெல் by 11 into 10 என்ன வருது? 120 by 11 அவ்வளவுதான். ஓகே மேம். 11 10 10 by 11 நிமிஷத்துல சிங்குணத்தை ஃபார்ம் பண்ணும். எஸ் மேம். மேம் கேக்குதா மேம்? சொல்லுங்க மேம் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல மேம் பெரிய அதுல கொஸ்டின்ல வந்து ஹாஃப் சைடு வந்துருந்துச்சு அப்படின்னா இன்ட்டு 5 போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம். இல்ல அதுல எல்லாத்துக்குமே நீங்க இன்ட்டு 5 தான் போடுவீங்க. எல்லா சம்லயும் இன்ட்டு 5 தான் போடணும். எப்ப +30 பண்றோம், எப்ப -30 பண்றோம், எப்ப +15 எப்ப -15 பண்றோம், அதுதான் கவுண்டபிள். அதான் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். இல்ல மேம் காமனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல மேம் 1க்கு 2க்கு இடையே எந்த நிமிடங்கள்ல 1 2 தொடும் அப்படின்னு, அதுக்கு +30 +15 நம்ம பண்ணவே இல்லைல்ல மேம். அதுக்கெல்லாம் பண்ணவே இல்ல. சும்மா 5 இன்ட்டு 5 போறதோட அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. மேற்கொள்வதற்கு எந்த விதமான கொஸ்டின்ஸும் கிடையாது நமக்கு. இன்ட்டு 5 போ, ஏன்னா 11க்கு 12 தான் 11 இந்துக்குள்ளதான் வரப்போகுது. அப்ப நீங்க வெறும் இன்ட்டு 5 பண்ணா போதுமானது மேற்பொருந்துறதுக்கு. நமக்கு கேள்வி அந்த ஆப்போசிட் சைடு வரப்பதான் டிராவல் ஆகி வருது இல்லையா? அதனால நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். +30 எப்ப போடணும், -30 போடணும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மணியோட 5 இன்ட்டு பண்ணிக்கணுமா மேம்? இப்போ 6 மணி 7 மணினா 6 மணியோட 5 மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் கிளாக் சம். இதை விட்டுட்டு கிளாக் சம்ல ஃபர்ஸ்ட் இவ்வளவு டீப்பா போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுக்கு ஃபார்மெட்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இது எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பயன்படுத்திக்கலாம். சொன்ன ஆன்சர் தான் மேம் வருது. அது தப்புன்னு சொன்னீங்க மேம். 32 8 by 11. இப்ப எந்த கன்செப்ட் சொல்றீங்க?
ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் சொன்னீங்கல்ல மேம், 6 மணி சொல்லுங்க. டு 7 மணி, 6 சொல்லுங்க. மணி டு 7 மணி. அதுக்கு ஆன்சர் 6 மணி 32 8/11 மேம். வெரி குட். அவ்வளவுதான். இப்ப இந்த 90 டிகிரின்றப்ப நம்ம இது மட்டும் பாக்குறோமா? ஆப்ஷன்ல நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான். ஏன்னா ஒரு மணி நேரத்துல 90 டிகிரி 2 டைம்ஸ் 2 தடவை ஃபார்ம் ஆகும். ஒன்னு இந்த 30 மினிட்ஸ்க்குள்ள, இன்னொன்னு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம். சரிங்களா? ஆப்ஷன்ல வந்து நமக்கு 10ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதோட ஜாஸ்தி கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு கண்டுபிடிக்கணும். அது மோஸ்ட்லி அப்படிலாம் வராது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே போதுமானதுதான். கேள்வியில வந்து ஒரு நாளுல 24 மணி நேரத்துல எத்தனை முறை செங்கோணம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஒரு நாள்ல ஒரு 24 ஹவர்ஸ்ல எத்தனை முறை செங்கோணம் அமையும் அப்படின்னா 44 முறை அமையும். ஏன்னா ஒரு மணி நேரத்துல 2 தடவை, அப்ப 12 ஹவர்ஸ்ல 22 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். 24 ஹவர்ஸ்ல 44 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாளில் இல்ல 24 மணி நேரத்தில் எத்தனை முறை செங்கோணம் அமையும்? 12 ஹவர்ஸ்ல 22 டைம்ஸ், அப்ப 24 ஹவர்ஸ்ல 44 டைம்ஸ். வேற எதுவும் டவுட் இருக்கா? நாற்பத்தி 44 முறை உருவாகுமா மேம்? 22 மணி நேரத்துக்கு 44 முறை உருவாகுமா மேம்? நம்ம 24 மணி நேரத்துக்கு 44 முறை அமையும். நம்ம 90 டிகிரி கண்டுபிடிக்கிறோம்ல, இதுலயுமே ரெண்டு தடவை சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ள எப்போ, அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள எப்போ அப்படின்னு. நமக்கு இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. நான் ஒரு இதுல நிப்பாட்டிட்டேன். ஓகேவா? ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்துல 2 தடவை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. வேற எதுவும் டவுட் இருக்கா? இவ்வளவுதான். நம்ம இது வரைக்கும் டைஸ் பார்த்திருக்கோம், கேலண்டர் பார்த்திருக்கோம், கிளாக் பார்த்திருக்கோம். கிளாக்ல இன்னும் சில சம்ஸ் வந்து நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி தேடி கூட பாருங்க. இல்லைன்னா நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுல கேள்வி கேட்டுட்டு அப்புறம் படிக்கலாம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ கொஸ்டின் கேட்கட்டா? எஸ் மேம். முதல் கேள்வி யார் கேட்கலாம்? கேளுங்க மேம். ஒரு நிமிடமுள் ஒரு நிமிஷத்துல எத்தனை டிகிரி நகரும்? 6 டிகிரி மேம். 6 டிகிரி. வெரி குட். அடுத்து வேற யாருக்கு? யாருக்குமே கேள்வி வேணாமா? இப்ப யாருமே நெக்ஸ்ட் ஸ்டார் ஸ்டூடெண்டோ இருப்பாங்க இல்லையா? ஐஷு கேளுங்க மேம். ஐஷுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நாள்ல எத்தனை முறை எதிரெதிரே அமையும்? சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோட்டுல எதிரெதிரே அமையும். மேம் பெரிய முள்ளு சிறிய முள்ளும் ஒரு நாள்ல எத்தனை முறை நேருதல் அமையும்னா 44 முறை.
நேர்கோட்டுல கேட்கலடா, எதிர் எதிரே அமையும் மட்டும் கேட்கிறேன். ஆப்போசிட்ல இருக்கிறது எப்போ? 180 டிகிரி ஃபார்ம் பண்றது எப்போ? எத்தனை தடவை? 22 முறை மேம். வெரி குட். 22 முறை. ஓகேவா? அடுத்த கேள்வி. அழகேஸ்வரிக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நாள்ல ஒரு கடிகாரம் எத்தனை முறை செங்கோணம் அமைக்கும்? நீங்க பேசுறது கேட்கவே இல்லையே. இப்ப கேக்குதா மேம்? சொல்லுங்க. 44 முறை மேம். வெரி குட். 44 முறை. ஓகேவா? அவ்வளவுதான். இல்ல இப்ப கேட்க கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்கதான் வந்து ஸ்டார் ஸ்டூடெண்டா போடப்படும். என்ன கேள்வி அப்படின்னா, கோணம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா 11/2 minutes into 30 hours மேம். 30 into hours. வெரி குட். அவ்வளவுதான். வேற பிரேமாக்கா சொல்றீங்களா? நீங்களும் 11/2 minutes minus 30 hours. 11/2 minutes minus 30 hours. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடுலஸ் போட்டுக்கோங்க. மாடுலஸ்ல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா வர மாதிரி. ஏன்னா இன்னும் டிஃபரன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா மாடுலஸ் போட்டுக்கணும். பெர்சன்டேஜ்ல கழிச்சுக்கிற மாதிரி. ஓகே. இல்ல வேற எதுவுமே இல்ல. அப்படின்னா இந்த நேர்கோட்டுல அமையிறது, ஆப்போசிட்ல வர்றது, மேல் பொருந்துறது, 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கு என்ன ஃபார்முலா? 12/11 minutes. 12/11 into minutes. அந்த மினிட்ஸ் வந்து தோராயமா எந்த நிமிஷம் வச்சிருக்கோமோ அந்த நிமிஷத்தை அப்படியே போட்டுக்க போறோம். இவ்வளவுதான் கிளாக் சம். இதை நீங்க என்ன மாதிரி வந்தாலும் இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். ஸ்டாக் ஸ்டூடெண்ட்க்கு நிறைய பேர் பதில் சொன்னீங்கன்னா அப்ப இன்னொரு கேள்வி கேட்டதானே அது சரியா வரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கேலண்டர்ல எந்த 2 மாசம் ஒரே மாதிரி இருக்கும்? மார்ச்சும் நவம்பரும் மேம். வெரி குட். அப்புறம் ஏப்ரலும் ஜூலையும். ஒரு நூற்றாண்டுடைய முதல் மற்றும் கடைசி நாளாக அமையக்கூடிய நாள் எது? மண்டே வெனஸ்டே. கேள்வி வந்து முதல் மற்றும் கடைசி நாளாக ரெண்டுமே இருக்கணும். மண்டே மட்டும்தான். 200 வருஷத்துக்கு எத்தனை நாள் ஆட் பண்ணுவோம்? 3 days மேம். 4 மேம். 200 வருஷத்துக்கு 3 டேஸா? எஸ் மேம். எஸ். 100ன்றது லீப் இயரா இல்லையா? 100 வருஷம் லீப் இயரா? இப்ப இல்ல. இப்ப நூற்றாண்டுல லீப் இயர் அமையும்னா என்ன கண்டிஷன் ஃபில் பண்ணணும்? அது 400 டிவைட் ஆகும். டிவைட் பண்ணனும். வெரி குட். முதல் 6 மாசத்துல எத்தனை மாசம் 30 நாட்களை கொண்டிருக்கும்? 2 மேம். 2 தான். என்னென்னது அது? மார்ச் அண்ட் ஜூன். மார்ச் ஜூன் அதான் 30. இப்ப 28ல ஒண்ணு வச்சுக்கோங்க. அது என்னது? பிப்ரவரி. அது 28, 29. அப்ப 30 டேஸ் தான் நம்ம கேட்டுக்காங்க. சோ அதனால நம்ம 2 சொல்லிடுறோம். இப்ப 31 கேட்டா பிரச்சனையே இல்ல.
ஜான் மார்ச் மே போட்டிருக்கோம், 3 மாசம் போட்டிருக்கோம். இவ்வளவுதான். மார்ச் 31 இல்லையா மேம்? அது சொன்னேன் ஜான் மார்ச் மே சொன்னேன்ல 31க்கு. ஏப்ரலும் அவங்க ஜூனும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் 30 டேஸ்க்கு. இல் மார்ச் சொன்னியாடா? எஸ் மேம். ஏப்ரலும் ஓகே, ஏப்ரலும் ஜூனும் தான் 30 டேஸ். மார்ச்சுக்கு 31க்கு வந்துடும். 0135 என்ன நம்பர்? இந்த ஒரு நூற்றாண்டோட கடைசி எண்டிங்ல அமையக்கூடிய நாட்கள் மேம். நாட்கள். இதுல 0 எதுக்கு வரும்? 100க்கு வருமா 400க்கு வருமா? 400. 400க்கு. சரியா? இவ்வளவுதான் கேல்குலஸ் சம், லாக் சம், டைஸ். சரிங்களா? ஒரு டைஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் அதை ஃபில் பண்ணிருக்கணும்? ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் ஒரே 7. இதா வரக்கூடாது மேம். எதிரெதிர் 7 கிடைக்கும். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கண்டிஷன். அப்புறம் கரெக்டான டைஸ் பார்க்கறதுக்கு கிளாக் வைஸ்ல இருந்தா அது கிளாக் வைஸ்லயே நம்பர் இருக்கணும். அதெல்லாமே அடுத்த கண்டிஷன்ல பார்த்துட்டே வருவோம். ஆப்போசிட் டைஸ் எப்பயுமே அது அடுத்த பக்கங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது டைஸே கிடையாது. ஸோ இவ்வளோவே தான் சம்ஸ். 3 டாபிக் கிளியரா இருக்கீங்களா? எஸ் மேம். நாளைக்கு இன்னொரு டாபிக் பார்த்துடலாம். இதையுமே அப்படி விட்டுட்டீங்கன்னா மறந்து போயிடும். சரிங்களா? தொடர்பயிற்சி இருந்துட்டே இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும், பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இது எல்லாமே ரீசனிங் தான். நீங்க அப்ப என்ன யோசிக்கிறீங்களோ அதை போட்டாதான் அந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப நீங்க யோசிக்கும்போது சரியா யோசிப்பீங்களே, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ ஒன்று 2 சம் சும்மா நீங்க சர்ச் பண்ணாலே கிடைக்கும். குவிஸ்னு போடுங்க, இல்லைன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்னு போடுங்க, டைஸ்ல போடுங்க, இந்தியா பிக்ஸ், இந்த மாதிரி நிறைய குரோம்லயே நிறைய வெப்சைட் இருக்கு நீங்க தேடி பாக்குறதுக்கு. அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்லணும்ல எங்க போய் நீங்க பார்த்து படிக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்க நோட்லயே இருக்கும். நோட் இல்லாத சம் வேணும்னா இந்த மாதிரி நீங்க குரோம்ல இந்தியா பிக்ஸ் இருக்கு, அப்புறம் சிவில் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கும், டுடே என்னது டெக்ஸ்ட் புக் ஆப்ல சிலது இருக்கும். நீங்க இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணணும். ஓகேவா? பார்த்து பண்ணுங்க. இந்த டவுட்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹோம்ஒர்க் சம் போட்டுருங்க. வேற டவுட் இருக்கா? கிளாஸ்லாம் புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். எஸ் மேம். வேற எதுவும் இதுல ஆல்டர் பண்றதுக்கு இல்ல சம்ஸ் இருந்தா சொல்லுங்க. வேற எதுவும் இல்லையா? ஓகே, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். Thank you, ma'am.